7 நாள் 7 வகை குழம்பு அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபின்னு பார்த்திங்கன்னா மோர் குழம்பு தான். இது செய்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஒரு மண் பாத்திரத்தில் 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெள்ளை பூசணிக்காய் சேர்த்து மஞ்சள் உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் வேக விடுங்க. அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய், கொஞ்சமாக மல்லித்தலை, 1 டீஸ்பூன் போல் ஜீரகம், அது கூடவே பருப்பும் பச்சரிசி நான் ஊற வச்சுருக்கேன், ஒரு டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா விழுதாக அரைச்சி சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி தேவையான தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த தேங்காய் விழுது வந்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வீட்டிலே ஊற்றி வச்சுருந்த தயிரை வந்து நல்லா விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் நல்லா அடித்து வச்சுருக்கிறேன். அதை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மோர் குழம்புல சேர்த்து ஒரு கிளறிடுங்க. கொஞ்சமாக மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணிவிடுங்க. சூப்பரான மோர் குழம்பு 1/4 மணி நேரத்தில் தயாரிடுச்சு. ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.